இன்னைக்கு வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காணாத்தூரில் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் கேஸ் ஒன்று போட்டாங்க. ஒரு பொய் கேஸ் அது. அந்த கேஸுக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்லேயே வந்து பல தவறு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அட்வொகேட்ஸ் வந்து இப்போ தான் பார்த்தாங்க. அதை அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்குறதுக்கு சம்மன் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்திருந்தோம். என்னோட சேர்ந்து இன்னொரு 5 கட்சியினுடைய தொண்டர்கள் வந்தாங்க. அவங்களும் அந்த கோ அக்யூஸ்டாக இருக்கிறாங்க. அது அந்த சார்ஜ் ஷீட் படிக்கும்போதே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து இவங்க வடை சுட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு. தமிழக காவல்துறை மிக கண்ணியமான ஒரு காவல்துறை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திமுகக்காக வேலை செய்கிற அளவுக்கு வந்து இறங்கியிருக்கிறாங்கன்றது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா காவல்துறைன்றது பொய் சொல்கிறவனை அரெஸ்ட் பண்ணுறது தான் காவல்துறை, தவறு செய்கிறவனை அரெஸ்ட் பண்ணுறது தான் காவல்துறை, அவங்கள தண்டிக்கிறது தான் காவல்துறை. ஆனால் காவல்துறையே வந்து பொய் சொல்கிறாங்க, காவல்துறையே வந்து தப்பாக வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்கன்னும் பொழுது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது சட்ட ரீதியாக நம்ம சந்திக்க தயாராக இருக்கின்றோம். அதில் ஒன்று சும்மா இப்போ வாங்கிட்ட உடனே அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்கின உடனே ஒரு 2 லைன் படித்தேன். இந்த சார்ஜ் ஷீட்டு வந்து இது வந்து நமக்கு பெரிய அக்னாலஜ்மெண்ட் நினச்சிக்கிங்களேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எல்லா நண்பர்கள் எல்லாருக்குமே இதில் வந்து ஒன்று சொல்கிறாங்க. அதாவது வந்து கொடிக்கம்பம் வந்து இருந்தது. அந்த இடத்துல வந்து அந்த கார்ப்பரேஷன் அதிகாரி வந்து நேராக என்கிட்ட தான் வந்தாராம். எப்போ 6:30 மணிக்கெல்லாம். அதாவது வந்து கொடிக்கம்பம் பார்த்த உடனே அவருக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவர் வந்து யாருக்கிட்ட அமர் பிரசாத் ரெட்டி நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்க அப்படின்னு என்கிட்ட தான் வந்து கேட்டாராம். அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க இதில். நான் சொன்னேன்னா யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பத்திரிகை நண்பர்களெல்லாம் அங்கே தான் இருந்தீங்க காணாத்தூரில். நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய கோ ஜேர்னலிஸ்ட்லாம் அங்கே தான் இருந்தாங்க. நான் காணாத்தூருக்கு அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தேன்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். நான் என்னுடைய மொபைல் நம்பருக்கு சிடிஆர் போட்டிங்கன்னா தெரியும் நான் எங்கே இருந்தேன். நான் வந்ததே 11 மணிக்கோ 10:30 மணிக்கு மேலே தான் வந்தேன் அந்த இடத்துக்கு. அதாவது முதல் செட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டே போயிட்டீங்க. என்னென்ன முதல் செட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன அப்புறமா எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு கால் பண்ணி நம்ம தொண்டர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப தவறாக நடந்துக்கிறாங்க, அங்கே வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, எங்கள் தொண்டருக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லும் பொழுது தான் நான் கிளம்பி வீட்டிலேருந்து வரேன். அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து 11 மணி ஆகிடுச்சு. அண்ணன் எல்லாம் ஸ்பாட்டில் வந்து அங்கே வந்து இருந்தாங்க. ரொம்ப அமைதியாக இருந்த ஒரு இடத்த வந்து இவங்க வந்து இந்த டிவிஎஸ் 50 வந்து வேறு ஏதோ நம்பர்லாம் மாற்றிருக்கிறாங்க. எஃப்ஐஆரில் பார்த்தா டிவிஎஸ் 15 இருந்தது, இப்போ தான் நம்பர்லாம் மாற்றி ஜேசிபின்றாங்க. பொய் 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 பொய். இதில் என்ன தெளிவாக தெரியுதுன்னா எங்களோட அட்வொகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இது வந்து இங்கே வந்து கமிட்டல் தான் நினைக்கிறேன் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் தான் வந்து இது வந்து ஆர்குமெண்ட் வரும். அதில் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து பொய் கேஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரும். இந்த மாதிரி கேஸுங்களை போடுறதை விட கருத்தாக நீங்கள் வந்து மோதணும். திமுக இப்போ ராசா அவர்கள் எவ்வளையோ பேசியிருக்கிறாரு, அதுக்கு கேஸ் போட்டிங்களா? கிடையாது. ஐயா உதயநிதி அவர்கள் எவ்வளையோ பேசியிருக்கிறாரு, இந்துக்களை கொச்சப்படுத்தியிருக்கிறாரு, என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறவங்க, அதுக்கு கேஸ் போட்டிங்களா? எத்தனையோ யூடியூப் சேனலில் கண்டபடி பேசுகிறாங்க, அவங்க மேலே கேஸ் போட்டிங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன, உங்களுடைய எதிர்கட்சி உங்களை எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, கேள்வி கேட்டால் உடனே வந்து நீங்கள் வந்து கேஸ் போடுவீங்க. ஒரு நாளைக்கு சாராயம் குடிச்சு எத்தனை பேர் சத்து போகிறாங்க? அப்போ யார் மேலே இது கேஸ் போடணும்? அமைச்சர் மேலே தானே கேஸ் போடணும். இன்றைக்கி சாராயம் எடுத்து திருமாவளவன் கூட பார்த்தீங்கன்னா போராட்டம்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து போராட்டம் பண்ணி அவங்கள குடிக்கக்கூடாது, எல்லாம் பார்க்கக்கூடாது, நல்லா இருக்கணும்னு சொல்லணும். முதல்ல சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நம்ம கட்சியில் ஒரு 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 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட்டு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட இடத்த கொண்டு வரணும். ஏன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சினாவே வந்து என்னமோ அட்வைஸ் பண்ணுறாங்க, மக்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் நீங்கள் அட்வைஸ் பண்ணி உங்களுள்ள ஒரு பாலிசி நீங்கள் கொண்டு வந்து நம்ம கட்சியில் விசிகேயில் யாருமே இனிமேல் வந்து குடிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அப்புறமா நீங்கள் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தணும். நாங்களும் அதே கொள்கையை கொண்டு வரோம். பிஜேபியில் யாரும் வந்து எந்த தவறும் செய்கிறது கிடையாது. நாங்கள் எல்லாம் வரும்பொழுது இந்த ஷாக்கா இந்த ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் போயிட்டு தான் வரோம். அப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் கட்சியில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுங்கள். நம்ம கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கணும், இல்லை ஒரு மெம்பராக இருக்கணும், ஒரு தலைவனாக இருக்கணும்னா நம்ம யாரும் குடிக்கக்கூடாதுப்பா, மாநாட்டுக்கு வரும்பொழுது யாரும் குடிக்கக்கூடாதுப்பா, அட்லீஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன் போட்டு வரணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது. அந்த நேரத்தில் இந்த சார்ஜ் ஷீட்லாம் தேவையில்லாத ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும்.